யூனிட் 4ல அப்டேட் நிறைய இல்லை, சொல்லிட்டான பாடம் சரிதானே. அப்போ ரெண்டாவது கல்வி நாங்கள் பயப்படாமல் என்ன செய்யலாம், எடுக்கலாம்னு அர்த்தம் சரிதானே. யூனிட் 4ல அப்டேட் இல்லைன்னா என்ன அப்டேட் இல்லை, மொத்தமாக பாடமே மாறுற மாதிரியான அப்டேட் ஒன்றும் இல்லை சரிதானே. மேலோட்டமான அப்டேட்டுகள் இருக்குது. 2025லையும் ஒரு அப்டேட்டும் புதுசாக மாறல, அப்படி மாறி தான் நான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன் சரிதானே. இதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, முதலாவது கேள்வி பங்குடைமை வியாபாரம் ஒன்றில் போலி பங்காளர்களை இனங்கோணக்கூடியதாக அமைவது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஒரு பங்குடைமை வியாபாரத்தில் நீங்கள் எப்படி போலி பங்காளரை இனங்காணுவீங்கள், ஒருத்தர் போலி பங்காளரா இல்லையான்றதை இனங்காணுவீங்க. அப்போ எங்கட ஏற்கனவே எங்கட பாடத்தில் இருக்கு பங்காளர்கள் எத்தனை வகை இருக்குன்றது விஷயம் இருக்கு சரிதானே. பங்காளர்கள் யார, அவை இந்த பண்புகள் என்னென்ன, இதெல்லாம் ஆல்ரெடி எங்க இருக்கு, எங்களோட நோட்ஸ்ல இருக்கு. ஆனா அந்த அட்டவணையில 2023க்கு முதல் பெரும்பாலும் என்னவே வந்ததில்லை, கேள்வி வந்ததில்லை. சிம்பிளா பங்காளர்களின் வகைகள் என்னென்றே கேள்வி வரையில. அப்ப நாங்க ஒரு தடவை அதை என்ன செய்து போறதில்லை, படிச்சுட்டு போறதில்லை. ஆனா நான் உங்களுக்கு படிப்பிக்கல, நான் தெளிவாக தான் சொல்லி படிப்பிச்சேன். அந்த அட்டவணையை வச்சு என்ன எழுதி பார்க்கணும், நான் ஒரு அட்டவணை வச்சிருக்கோம், அந்த அட்டவணையை வச்சு என்ன எழுதி பார்க்கணும்னு சொல்றேன், பண்புகள் எழுதி பார்க்கணும்னு சொல்றோம் ரைட். அதே மாதிரி 2023 தான் முதல் தடவையா அந்த அட்டவணையிலிருந்து ஒரு கேள்வி வருது. அதுதான் இந்த கேள்வி சரி. என்ன சொல்லியிருக்கு, பங்குடைமை வியாபாரம் ஒன்றில் போலி பங்காளர்களை இனங்காணக்கூடியதாக அமைவது ரைட். என்ன விட செய்தீங்களா செய்யுங்க பார்ப்போம். முதலாவதா ரைட், அவசரப்படக்கூடாது ரைட், அவசரப்படக்கூடாது ஒரு கேள்வி ரைட். நீங்க கவனிங்க, லாபத்தில் பங்கு கொள்ளாத பங்காளர்கள் யாராருன்னு கேட்டா யாராரு சொல்லுவீங்க. ஒரு பங்காளர் வந்து லாபத்தில் பங்கு கொள்ள மாட்டாருந்தா லாபத்தில் பங்கு கொள்ளாத பங்காளர்கள் யாராரு வைக்கணும், யாராரு, பேரளவு பங்காளரும் போலி பங்காளரும் என்னத்துல பங்கு கொள்ள மாட்டினோம், லாபத்துல பங்கு கொள்ள மாட்டினோம். வித்தியாசமானவங்க சொல்றேன் ரைட். லாபத்திலும் பங்கு கொள்ளாமல் பெயர் பட்டியல்ல பெயரும் காணப்படாதுன்னா அது யாரா இருக்கும், பெயர் பட்டியல்ல இவங்க பெயர் காணப்படாது. ஒரே ஒரு ஆள் தான் யாரு, போலி பங்காளர். இந்த போலி பங்காளருக்கு மட்டும்தான் இவர்கள் லாபத்திலையும் என்ன கொடுக்க மாட்டோம், பங்கு கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி பங்காளர்களுடைய பெயர் பட்டியல் பங்குடைமையில் இருக்கும், அந்த பெயர் பட்டியலையும் இவருடைய பெயர் என்ன செய்யப்படாது, காணப்படாது ரைட். அப்ப இந்த போலி பங்காளர் ரெண்டு விஷயங்கள் கொண்டு, ஒன்று லாபத்துல பங்கு இல்லை, ரெண்டாவது பெயர் பட்டியல பெயர் இல்லை. லாபத்துல பங்கு மட்டும் இல்லைன்னா ரெண்டு பேர் படிக்கணும், யாரு, பேரளவு பங்காளரும் போலி பங்காளரும். இது 2023ல வந்த ஒரு கேள்வி. அப்ப இந்த முதலாவது பாருங்க, பொதுமக்கள் அறிந்திருப்பார், கட்டாயமாக அறிந்திருப்பார். போலி பங்காளர்கள் பொதுமக்கள் என்ன செய்திருக்கணும், அறிந்திருக்கணும் ரைட். அப்ப அந்த விட சரிதான். ரெண்டாலும் அடுத்த பாருங்க, வரையறுக்கப்பட்ட பொறுப்பு காணப்படாது. அப்ப அது எழுதுங்க புள்ளா போட்டுட்டு, வரையறை அற்ற பொறுப்பு. வரையறுக்கப்பட்ட பங்காளருக்கு மட்டும்தான் என்ன இருக்கும், வரையறுக்கப்பட்ட பொறுப்பு. மற்ற அனைத்து பங்காளர்களுக்கும் வரையறை அற்ற பொறுப்பு சரியா. அடுத்தது பெயர் பட்டியலில் பெயர் காணப்படும். வேற பேர் இருக்குமோ பெயர் பட்டியல்ல, இல்ல பாருங்க, பெயர் பட்டியல பெயர் காணப்படாது ரைட். அப்ப போலி பங்காளர் பண்பு இது ரெண்டு மெயினா இருக்கும், இது ரெண்டும் இருக்கும் ரைட். பாப்போம். நிர்வாகத்தில் ஈடுபடல் மற்றும் மூலதனமிடல். இவர் நிர்வாகத்துல ஈடுபட மாட்டார், மூலதனம் என்ன செய்ய மாட்டார், இட மாட்டார். அவ ரெண்டுமே பிழையான விட, அப்ப விட பிழை சரியா. அடுத்த பாருங்க, லாபத்தில் பங்கு கொள்ளாமை. பாருங்க, லாபத்தில் பங்கு கொள்ளாமை. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கு, பெயர் பட்டியல பெயர் காணப்படாது. இந்த ரெண்டு பண்பு மாறி இருக்கு, போலி பங்காளருக்கு இருக்கு. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப முதலாவது விட சரிதானே. இந்த முதலாவது என்ன சொல்லி மட்டும் சொல்லியிருக்கார், பொதுமக்கள் அறிந்திருப்பார் ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. அப்ப மிக பொருத்தமான விடை என்றா ரெண்டு விடையும் சரியா வார விடையை நாங்க என்ன செய்வோம், தெரிவு செய்வோம். அப்ப முதலாவதும் சரி, அஞ்சாவதும் சரி. ஆனா மிக பொருத்தமான விட எம்சிக்கு மிக பொருத்தமான விடைக்கு தான் சொல்லணும். அப்ப எத்தனையாவது விட வரும், அஞ்சாவது விட சரிதானே. அப்ப இதே மாதிரி இருக்கிற மிச்ச பங்காளர் கேள்வி எல்லாம் நீங்க என்ன சொல்லி போகணும், அந்த மிச்ச பங்காளர் பண்புகள் எல்லாம் அந்த அட்டவணையை பார்த்து கிளியர் பண்ணி கொண்டு போகணும் இல்லையா சரிதானே ரைட். சரி, அப்ப இந்த கேள்வி நீங்க ஐடியான்னு எழுதுவீங்க. ஐடியான்னு என்ன ஐடியா எழுதுவீங்க, என்ன ஐடியா, வளமே ஐடியா பார்க்கணும்ல, என்ன ஐடியா. இதே மாதிரி ஏனைய பங்காளரின் பண்புகள்ல இருக்கிற தனித்துவங்களை வச்சுக்கொண்டு என்ன போடுவினோம், கேள்வி போடுவினோம். இதுதான் ஐடியா ரைட். அப்ப எப்படி லாபத்தில் பங்கு கொள்ளாத பங்காளர்கள் இருவர் ரைட். அப்ப 31 40க்குள்ள லாபத்தில் பங்கு கொள்ளாத பங்காளர்களாக டேஷ் மற்றும் டேஷை குறிப்பிடலாம். அப்ப டேஷ் மற்றும் டேஷ் யாரு, பேரளவு பங்காளர், போலி பங்காளர்.
வெளிவைங்க அந்த கேள்வி இல்லாம லாபத்தில் பங்கு கொள்ளாத பங்காளர்களாக டேஸ் மற்றும் டேஸை குறிப்பிடலாம். இது ஐடியா. டேஸ் மற்றும் டேஸை குறிப்பிடலாம். இது ஏற்கனவே எங்களுக்கு இந்த கேள்வி வரலாம்னு நாங்கள் கெஸ் பண்ணி வச்சிருந்த கேள்வி தான். 29வது கேள்வி. சரிதானே? என்ன கேள்வி சொல்லியிருக்கு? கம்பெனி அகவிதி சட்டக்கோவையில் உள்ளடங்குகின்ற விடயமாக அமையாதது. ரைட்? இந்த கம்பெனி அகவிதி சட்டக்கோவையில் உள்ளடங்குகின்ற விடயங்கள் சொல்லி 2021, 22 எல்லாம் கேள்வி ஆல்ரெடி என்ன செய்திருக்கு? வந்திருக்கு. ரைட்? இப்ப என்ன பிரச்சனைடா? கம்பெனி அகவிதி சட்டக்கோவையில் உள்ளடங்குகின்ற விடயம் என்று ஆசிரியர் கைநூல்ல வந்து குறிப்பிடப்பட்ட விடயங்கள் வெறும் 5 தான். ஆனா 2021 22 வந்த விஷயங்கள் அதை விட கூட, 23 வந்த விஷயங்கள் கூட, 21 23 வந்த விஷயங்கள். அப்ப நாங்க கம்ப்ளீட்டா ஃபுல்லா என்ன படிச்சாகணும்? கம்பெனி அகவிதி சட்டக்கோவையில உண்மையிலேயே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வரும் அப்படின்றத படிச்சாகணும். அது நான் உங்களுக்கு இது பழைய அப்டேட் வழியாக நான் உங்களுக்கு அப்பவே தந்துட்டேன். உங்களுக்கு படிப்பிக்க நோட்ஸோட சேர்த்து தந்துட்டேன். ரைட்? அதை இன்னும் கொஞ்சம் நீட்டா பார்ப்போம். இந்த கேள்விக்கு விட என்ன செய்தீங்களோ சரிங்களா? அப்ப நாங்கள் நோட்ஸில் நாங்கள் எழுதியிருக்கிற விஷயம் நான் இன்னைக்கு சொல்ல போற விஷயங்களையும் பார்க்கணும். 29வது கேள்விக்கு என்ன விட, முதல்ல என்ன விட போட்ட நீங்கள்? 2வது. ரைட்? கம்பெனி அகவிதி சட்டக்கோவையில் உள்ளடங்குகின்ற விடயமாக அமையாததெல்லாம் இருக்கு. மிச்சம் எல்லாமே பங்குடைமை அகவிதி சட்டக்கோவையில இருக்கும். இந்த 2வதுல இருக்கிற கம்பெனியின் வகைப்பாடு இருக்காது. அப்ப முதல் கம்பெனி அகவிதி சட்டக்கோவையில் என்ன இருக்கும்ன்றதை என்ன செய்வோம்? எழுதுவோம். அதுக்குள்ள பாக்ஸ்ல எழுதி விட்டுருக்கோம். ரைட்? அதுல இடம் இல்லாட்டி நீங்க எழுதி கொள்ளலாம். சரிதானே? ரைட். கம்பெனி அகவிதி சட்டக்கோவை உள்ளடக்கம் போட்டுட்டு, அல்ல கம்பெனி அகவிதி சட்டக்கோவை உள்ளடக்கம் போட்டுட்டு, ரைட், கம்பெனி என்று டேஷ் போட்டு கம்பெனி என்று எழுதி கம்பெனி தொடர்பான என்னென்ன விடயங்கள் இருக்கும்னு பார்க்க போறோம். கம்பெனி தொடர்பாக என்னென்ன விடயங்கள் இருக்கும்? சரிதானே? 1 கம்பெனியின் நோக்கம், நோக்கம், ரைட், டேஷ் போட்டு. அடுத்தது முகாமை, கடமை, சொல்லி நிர்வாகம், நோக்கம், முகாமை, நிர்வாகம். இவ்வளவு எதை பற்றி இருக்கிற விஷயம்? கம்பெனியை பற்றிய விஷயங்கள் எங்க இருக்கும்? அகவிதி சட்டக்கோவையில இருக்க போகுது. 2வது பங்குதாரர் தொடர்பான விடயம். அப்ப பங்குதாரர் போட்டு அதே மாதிரி டேஷ் போட்டு இருந்தீங்களா? சரி. பங்குதாரர், உரிமை, கடமை, உரிமை, கடமை, பணிப்பாளர், பணிப்பாளர், அதிகாரம், கடமை. பணிப்பாளருக்கு அதிகாரம், கடமை. பணிப்பாளருடைய அதிகாரம் மற்றும் கடமைகள் இருக்கு. சரியா? அப்ப 3 பிரிவு எழுதிட்டீங்களா? இப்ப அடுத்தது பங்குகள் தொடர்பான விவரம். பங்குகள் தொடர்பான விவரம். இயக்குனர் என்று போட்டுட்டு தகமை, ஊதியம். இயக்குனர் தொடர்பாக தகமை, ஊதியம். இவ்வளவு விவரங்களும் எங்க இருக்குமா? எங்க இருக்குமா? ரைட். அமைப்பு அகவிதி இருக்கிற விடயங்கள். சரி, கம்ப்ளீட்டா என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத எழுதிக்கலாம். ரைட்? அப்ப இதுக்கு பிறகு இதை வச்சு ஏதாவது வெளியே நீங்க என்ன செய்யலாம்? செய்யலாம். ரைட்? சரியா? அப்ப இதுல எப்படி நீ கேள்வி வரும்? இதே மாதிரி கூற்று கேள்வியா வரலாம். உள்ளடங்குகின்ற விடயங்களாக இவையெல்லாம் இருக்கும் அல்லது இருக்காது சொல்லிட்டு கூற்று ஏ சரி, கூற்று பி சரி, அப்படி வரலாம். சரிதானே? ரைட். அடுத்த பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு பெரிய முக்கியமான ஆவணம் ஒன்று இருக்கு. அது ஆவணம்னு சொல்றதை விட கம்பெனி பதிவு முடிஞ்ச பிறகு கம்பெனி பதிவாளரால கம்பெனிக்கு வழங்கப்படுற ஒரு ஆவணம். என்ன ஆவணம்? கம்பெனியில பதிவு முடிஞ்ச பிறகு கம்பெனி பதிவாளரால கம்பெனிக்கு வழங்கப்படுற ஆவணம் என்னது? கூட்டுணைப்பு சான்றிதழ். அப்ப இவ்வளவு காலம் கம்பெனி அமைப்பாக விதியில வந்து 2023 இதுக்கு மேல கஷ்டமா போடலாம் ஒரு கேள்வியை போட்டேன். அப்ப இனிமே கட்டாயம் இன்னொரு கேள்வி போடீங்களோ அது கட்டாயம் அமைப்பாக விதியில போடணும் அவசியம் இருக்கா? இல்ல. அப்ப கூட்டுணைப்பு சான்றிதழ் வச்சுக்கணும் கேள்வி போடலாம். அதுவும் நாங்க என்ன செய்தோம்? ஆல்ரெடி காப்பியில எழுதி படிச்சிட்டோம். சரி, ரெண்டாவது நாங்க இன்னொரு கேள்வி விடுவோம். கூட்டுணைப்பு சான்றிதழ். இதே மாதிரி கூட்டுணைப்பு சான்றிதழ் என்னென்ன விஷயம் இருக்குன்றத பார்க்கலாம். கூட்டுணைப்பு சான்றிதழ். அப்ப என்ன கேள்வி வரும்ன்றதை பார்த்து நாங்க அதை சேர்த்து போறோம், சேர்த்து கொண்டு போறோம்.
என்னென்ன கேள்வி வரும்ன்ற ஐடியாவை பார்த்து இப்பவே சேர்த்து போயிட்டோம்டா ஃபைனல் எங்களுக்கு அது புது கேள்வியா வரைக்கும் எங்களுக்கு அதை பார்த்து என்னவா இருக்காது, டென்ஷனா இருக்காது. நாங்கள் எதிர்பார்த்த கேள்வி தான் என்ன செய்திருக்கு, வந்திருக்கு. ஒரு பயம் இல்லாமல் செய்து வரலாம். சரியா? அப்ப கூட்டமைப்பு சான்றிதழ்ல முதலாவது கம்பெனியின் பெயர் இலக்கம். கூட்டமைப்பு சான்றிதழ்ல கம்பெனியின் பெயர் இலக்கம். இலக்கம் கூட்டிணைக்கப்பட்ட திகதி. கூட்டிணைக்கப்பட்ட திகதி. ரைட்? கூட்டிணைக்கப்பட்ட திகதி. கம்பெனியின் வகை. கம்பெனியின் வகை. கம்பெனியின் வகை. உருவாக்கப்பட்ட சட்டம். உருவாக்கப்பட்ட சட்டம். உருவாக்கப்பட்ட சட்டம். சரியா? அப்ப பாருங்க, கம்பெனியில கூட்டமைப்பு சான்றிதழ்னா இப்ப ஒரு உங்களோட பேர் உங்க ஸ்போர்ட்ஸ் மீட்ல உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் தரணுமோ அதே மாதிரி ஒரு சர்டிபிகேட் வந்து கூட்டமைப்பு சான்றிதழா ஆரால வழங்கப்படும், கம்பெனி பதிவாளரால் கம்பெனிக்கு வழங்கப்படும். அந்த கூட்டமைப்பு சான்றிதழ்ல எந்த சட்டத்தின் கீழ் அந்த கம்பெனி பதிவு செய்யப்பட்டிருக்கு. பொதுவாக கம்பெனிகள் எல்லாம் எந்த சட்டத்தின் பதிவு செய்யறது, 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் எந்த டேட்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, அந்த கம்பெனியினுடைய பேர் என்ன, அந்த கம்பெனிக்கு வந்து இலக்கம் நான் இப்போ 4000க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் இலங்கையில் இருக்கு. ரைட்? பொது கம்பெனி மட்டுமே. அப்போ அதோட இலக்கம் என்ன, பேருந்து அது வகை என்ன, பிரைவேட் லிமிடெடா பப்ளிக் லிமிடெடா, அதன் ரவிவரம் இருக்கும், பிஎல்சியா பிவிடியா, இந்த விஷயங்கள் இருக்கு. இவ்வளவு இங்கே இருக்கும் கூட்டமைப்பு சான்றிதழ். அப்போ உங்களோட பிறப்பு சான்றிதழை பார்த்து எப்படி உங்களை பற்றி எல்லா விஷயங்களும் அதில் நாங்கள் மேலோட்டமாக சொல்லலாமோ அதை மாதிரி இதை வச்சு சொல்லலாம். ஒரு கம்பெனியை பற்றிய விடயங்களை கூட்டமைப்பு சான்றிதழை வச்சு சொல்லலாம். அப்போ இனி உங்களுக்கு ஃபியூச்சரில் ஐடியா, இது ஐடியா, இது ஃபியூச்சரில் உங்களோட கேள்வியாக கேட்கல எதை வச்சு கேட்கலாம், கூட்டமைப்பு சான்றிதழ் உள்ளடங்குகின்ற விடயங்கள் என்று கேட்கலாம். சரி, கேட்டால் நாங்கள் அதை செய்துட்டு வரலாம். ரைட்? வெளியே வச்சுக்கிங்க தான். அடுத்த கேள்வியை பாருங்க. சரியா? அடுத்தது 30வது கேள்வி. இந்த கேள்வி வந்து 4ஆம் பாடத்துல ஆல்ரெடி வரும்ன்றதை நாங்கள் கெஸ்ட் பண்ணி இதே அப்டேட் டியூட், இந்த டியூட் வந்து எந்த பட்ஜெட் கொடுத்தது, 2025க்கு கொடுத்த டியூட். இது இந்த 2025க்கு கொடுத்த இந்த டியூட்ல ஏற்கனவே இந்த கேள்வி என்ன செய்யறாங்க போட்டு கொடுத்தாங்க வருமெண்டு. அதே மாதிரி 2025ஆம் ஆண்டு பார்ட் 2ல ரெண்டாவதுல ஆனாவா இந்த கேள்வி வந்திருக்கு. அப்ப எந்த வருஷம் வந்திருக்கு அதை வெளிக்கொள்ளுங்க. எந்த நம்பர்ல நாங்கள் 2024 2025 பட்ஜெட் கொடுக்குறோம். 2025 அந்த கேள்வி செய்து பார்க்க போய் அதுக்காக தான் எழுதும். பார்ட் 2ல ரைட், பெரிய கேள்வி ரெண்டாவதுல ஆனாவா இந்த கேள்வி வருது. சரிதானே? உங்களுக்கு தெரியும் ஆசிரியர் கைநூல்ல இந்த தலையங்கம் இருக்கும் இல்ல. என்ன கேள்வி பாருங்க. வணிகத்தினை இலங்கையில் 1918ஆம் ஆண்டு 6ஆம் இலக்க வியாபார பெயர் பதிவு கட்டளை சட்டத்தின் கீழ் பங்குடைய வணிகமாக பதிவு செய்வதனூடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுகூலங்கள் இரண்டை குறிப்பிடுது. வழங்குதா? அப்ப எந்த சட்டம் பங்குடைமையை பதிவு செய்யறதுக்கு 1918ஆம் ஆண்டு சட்டம். அது பதிவு செய்வதால உங்களுக்கு என்ன அனுகூலம். ரைட்? அப்ப எப்படிங்க அது விஷயம் இருக்கோ, எந்த சட்டத்தின் கீழ் ஒரு பங்குடைமையும் தன்னுடைமையும் பதிவு செய்யலாம் என்ற விவரம் இருக்கு. அதை பதிவு செய்யறதுக்கான நடைமுறைகள் இருக்கு. ஆனா அதனால என்ன அனுகூலம் எங்கேயாவது இருக்கும் உங்க டீச்சர் சைட்ல இல்ல. ரைட்? ஆனா நாங்க அதை அப்டேட்டா படிச்சிருந்தா எந்த வருஷம் கேள்வியில வந்திருக்கு, 2025ஆம் ஆண்டு கேள்வியில வந்திருக்கு. சரிதானே? அப்ப இதுக்கு என்ன விடா நாங்க ஏற்கனவே நோட் சொல்லி பார்த்துருப்போம். ரெண்டாவது எழுதி விடுவோம். முதலாவது வணிகத்தின் சட்ட ரீதியான தன்மையினை உறுதிப்படுத்தல். வணிகத்தின் சட்ட ரீதியான தன்மையினை உறுதிப்படுத்தல். வணிகத்துக்கு அங்கீகாரத்தை ஏற்படுத்தல். வணிகத்துக்கு அங்கீகாரத்தை ஏற்படுத்தல். இலகுவாக கடன் பெறல். இலகுவாக கடன் பெறலாம். இலகுவாக கடன் பெறலாம். சரியா? வாடிக்கையாளர்களுக்கு நம்பிக்கை ஏற்படல். வாடிக்கையாளர்களுக்கு நம்பிக்கை ஏற்படல். சிக்கல்கள்
அல்லது பிணக்குகளை தவிர்க்க முடிதல். சிக்கல்கள் அல்லது பிணக்குகளை தவிர்க்க முடிதல். சரியா? சிக்கல்கள் அல்லது பிணக்குகளை தவிர்க்க முடிதல். அடுத்தது கடைசி பாயிண்ட்ஸ். இலகுவாக வணிகத்தினை கம்பெனியாக மாற்றம் செய்யலாம். இலகுவாக வணிகத்தினை கம்பெனியாக மாற்றம் செய்யலாம். இலகுவாக வணிகத்தினை கம்பெனியாக மாற்றம் செய்யலாம். சரியா? அப்ப 2025ஆம் ஆண்டு இது என்னதுல வந்துட்டது, கேள்வியில வந்துட்டது. இது திருப்பி போட மாட்டின வேண்டியது இல்லை. சரிதானே? நிறைய பேர் இது கேள்வி இருக்க வாய்ப்பு குறைவு. சரிதானே? அது திருப்பி போட வாய்ப்பு இருக்கு. அதான் எங்க ஐடியா. சரிதானே? இதே கேள்வியே திருப்பி போடலாம். திருப்பி தனியுடைமை கண்டு கேட்டு போடலாம், இல்லாட்டி பங்குடைமை கண்டு கேட்டு போடலாம். அதாவது பொதுவாக வணிகத்தை பதிவு செய்வதால் என்ன அனுகூலம்னு கேட்டு போடலாம். சரிதானே? திருப்பி போடலாம். அடுத்தது 31வது கேள்வி. ஓகே, அது ஒரு லெஜெண்டரி கேள்வி. அது ஃபுல்லாக நீங்கள் என்ன செய்யணும், விளங்கப்படுத்தணும் ஃபுல்லாக. ரைட்? ஆனால் நாங்கள் என்ன செய்யறோம், இது படிச்சுட்டோம். ரைட்? 31 போன வருஷம் 4ஆம் பாடம் படிக்க இது படிச்சுட்டோம். சரிதானே? ஆனால் இந்த வருஷம் இது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. ஏன்னா நான் சொல்றேன். சரிதானே? ரைட். மீள் நிதியிடலின் என்ன கேட்டிருக்கு, அனுகூலம். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முதல்ல நான் என்ன விஷயத்தை பார்க்கணும், மீள் நிதியிடலா என்ன. ரைட்? அதை யார் செய்யணும், பேர் தான் என்ன பார்க்கணும், அதுண்ட அனுகூலம் என்ன. சரிதானே? சரி, ஏன் இது முக்கியம்ன்றத சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இது விளங்கப்படுத்தி நான் ஏன் முக்கியம் இந்த வருஷம் தருமன்றதை சொல்றேன். அப்போ இது முதல் வந்தது எப்போண்டா 2022ஆம் ஆண்டு பார்ட் 2ல 2வது 5வது கேள்வியா வந்திருக்கு. சரிதானே? அப்போ முதல் இது அறிமுகப்படுத்தினது 2022ஆம் ஆண்டு. அதனால இது ஒரு பழைய அப்டேட் தான். ஸோ நான் இது உங்களுக்கு ஏற்கனவே நோட்ஸ் என்ன செய்தேன், படிப்பிச்சுட்டேன். சரிதானே? ரெண்டாலும் இது பழைய அப்டேட்னாலும் இந்த வருஷம் நாங்கள் இதில் படித்த விஷயம் சம்பந்தமாக ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. ரைட்? நீங்கள் அதில் அலர்ட் ஆனீங்களோ தெரியாது, நான் சாய்க்கு நான் சொல்றேன். சரிதானே? முதல் மீள் நிதியில் இருந்தால் என்னென்னு பார்ப்போம். ரைட்? அப்போ நோட்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு விளைவிலக்கணம் இருக்கும் ஃபர்ஸ்டா. அப்போ அந்த கீழே அனுகூலம் எழுதுறதுக்கு இடம் விட்டுட்டு ஒரு சைட்டா விளைவிலக்கணத்தில் இருக்கும். சரிதானே? ஒரு சைட்டா அனுகூலம் எழுதுறதுக்கு கீழே எழுதும் தானே, ஒரு 6 பாயிண்ட்ஸ் அனுகூலம் விடையா. அதுக்கு இடம் விட்டுட்டு கரையில் போய் எழுதுமாவும் மீள்திரண்ட விளைவிலக்கணம். பொதுத்துறை நிறுவனங்களின் உடைமையாண்மை செயல்முறைகள் மற்றும் கட்டமைப்புகளை வினைத்திறன் மிக்கதாக மாற்றியமைக்கும் நடவடிக்கை பொதுத்துறை வணிகங்களின் மீள் கட்டமைப்பு எனப்படும். அப்ப இந்த கேள்வி ஸ்டார்ல ஆல்ரெடி போட சொல்லிட்டேன். பொதுத்துறை வணிகங்களின் மீள் கட்டமைப்பு எனப்படும். பொதுத்துறை வணிகங்களின் மீள் கட்டமைப்பு எனப்படும். சரியா? இது வரைவிலக்கணம். அதை பேருந்து அப்படி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் அந்த விடயத்தை கவனிங்க. மீள் கட்டமைப்புனா என்னன்னு விளங்கப்படுத்துறேன். சரிதானே? மீள் கட்டமைப்புனா என்னன்னா, இப்ப அரச நிறுவனம் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அரச நிறுவனம் வந்து இருக்கு. அதை நாங்கள் சும்மா எடுத்துக்கொள்வோம். இலங்கை விமான போக்குவரத்து சம்பந்தமான இலங்கை விமான சபை. சரிதானே? அல்லது இலங்கை புகையிரத சபை, ஏதோ ஒன்று. இலங்கை விமான போக்குவரத்து அல்லது இலங்கை புகையிரத சபை, ஏதோ ஒன்று எடுத்துக்கொள்வோம். இந்த அரச நிறுவனம் வந்து பெரும்பாலான அரசு நிறுவனங்கள் சேவை நோக்கமாக கொண்டது தானே. அவை லாபம் உழைக்கிறதா இருந்தாலும் பெரும்பாலும் என்ன நோக்கம் கொண்டவை, சேவை நோக்கம் கொண்டவை. அதனால அந்த அரசு நிறுவனங்கள் பெரும்பாலான சமயத்துல என்ன உழைக்கிறீல்ல, லாபம் உழைக்கலாம். ஆனா பெரும்பாலான சமயத்துல என்ன உழைக்கிறீல்ல, லாபம் உழைக்கிறீல்ல. அப்ப ஒரு அரசு நிறுவனம் லாபம் உழைக்காமல் தொடர்ச்சியாக நட்டம் அடைஞ்சு கொண்டு இருந்தால், அது நட்டம் அடையுதுண்டா அந்த நட்டத்தை யாராவது என்ன செய்யும், ஈடு செய்யும். ஏன் ஒரு நிறுவனத்துல வருமானமும் செலவும் சமனண்டா அந்த நிறுவனத்தை தொடர்ச்சியா என்ன செய்யலாம்,
நாங்க கொண்டு நடத்தி இயக்கலாம், ரைட்? பிரச்சனை இல்லை. ஆனா அது நட்டமடைஞ்சு கொண்டு வந்தா என்ன அதிகமா இருக்குன்னு அர்த்தம்? செலவு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். விளங்குதா? அப்ப இப்படி ஒரு அரச நிறுவனம் நட்டமடைக்க அது பொது நோக்கத்துக்காக தான் உருவாக்கப்பட்டது. அதனால அரசாங்கம் அதை பெருசா என்ன செய்யறதில்லை, கணக்கெடுக்க இல்லை. நல்ல ஐ மீன் அதை பிரச்சனையா பெருசா பார்க்கறது. அதனால அரசாங்கம் இப்படி நட்டமடைகிற நிறுவனத்தை காப்பாற்றுறதுக்கு 2 விதமான செயற்பாடு செய்யலாம், ரைட்? அப்ப ஒரு செயற்பாடு வந்து என்னன்னா, இந்த நட்டமடைகின்ற நிறுவனத்துக்கு நிதி மற்றும் கடன் என்பவற்றை என்ன செய்யலாம், தொடர்ந்து வழங்கி கொண்டு இருக்கலாம். அப்ப இந்த நட்டமடைகிற செலவு தொகை இருக்குதானே, அந்த செலவை என்னவா கொடுக்கலாம், கடனாகவோ அல்லது மேலதிகமான நிதியாகவோ கொடுத்து கொண்டு இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு வருஷமும் தன் வருமானத்திலிருந்து அரசாங்க வரவு செலவு திட்டத்திலிருந்து ஒரு கொஞ்சம் காசை அந்த நட்டத்தை ஈடு செய்ய மட்டும் என்ன சொல்லிருப்பார், கொடுத்து கொண்டு இருப்பார். இப்படி நட்டத்தை ஈடு செய்யல என்ன இதுவும் சமனாயிரும், வருமானமும் செலவும் சமனாயிரும். அப்ப தொடர்ச்சியாக அந்த அரசாங்க நிறுவனம் என்ன செய்யும், நடந்து கொண்டு இருக்கும், ரைட்? இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, பேசாம இந்த அரசாங்க நிறுவனத்தை யார்கிட்ட கொடுத்து விடலாம், தனியார்ட்ட கொடுத்து விடலாம். ஏன், தனியார் என்ன நோக்கத்தை கொண்டு வேலை ஃபுல்லா இயங்குவார், லாப நோக்கத்தை கொண்டு தான் தன்னை கட்டமைப்பை ஃபுல்லா மாத்துவார். அப்ப அந்த நிறுவனம் என்ன உழைக்கும், லாபம் உழைக்கும், ரைட்? அப்ப இப்படி தனியார்கிட்ட கொடுத்தா நாங்க படிச்சுட்டோம், என்ன சொல்றது, என்ன மயப்படுத்துறது, தனியார் மயப்படுத்தல், ரைட்? இப்படி தனியார்கிட்ட கொடுத்தா. ஆனா அரசாங்கம் பெரும்பாலும் எதை விரும்பாது, தனியார் மயப்படுத்துறதை விரும்பாது. அதனால தன்னுடைய அரச வரவு செலவு திட்டத்திலிருந்து என்ன செய்யறப்பார், குறிப்பிட்ட ஒரு நிதியை அந்த நட்டத்தை ஈடு செய்ய என்ன செய்யறப்பார், ஒதுக்கி கொண்டு இருப்பார். இதுதான் வளமையா செய்வது, சரிதானே? ஒரு சில சமயங்கள்ல அந்த அரசாங்கம் கொஞ்சம் நல்லா புத்திசாலியான அமைச்சர்கள் கொஞ்சம் விஷயம் உள்ளாக இருந்துச்சுன்னா அவை பார்ப்பேன், ஓகே இது ஒரு அரசு நிறுவனம், லாப நோக்கம் தான் இதுல மெயினாக உருவாக்கப்பட்டது. ஆனா இது என்ன உழைக்கல, லாபம் உழைக்கல. ஒருவேளை நாங்க இந்த முறை அரச வரவு செலவு திட்டத்துல வளமையான நட்டத்தை ஈடு செய்யறதுக்காக 100 கோடியோ அல்லது 200 கோடியோ நாங்க என்ன செய்யறோம், ஒதுக்கி கொண்டிருக்கிறோம். இந்த முறை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எவ்வளவு கோடி ஒதுக்குவோம், 2000 கோடியை அந்த நிறுவனத்துக்கு ஒதுக்குவோம். ஒதுக்கி அந்த நிறுவனத்துக்கு மைனஸ் எல்லாத்தையும் என்ன செய்வோம், இல்லாம செய்வோம். இப்படி அந்த நிறுவனத்துக்கு நிறைய மைனஸ் இல்லாம போனா ஒருவேளை இந்த நிறுவனம் என்ன உழைக்க வாய்ப்பு இருக்கு, லாபம் உழைக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி அரசாங்கம் நினைக்கும். இப்படி நினைக்கின்ற சமயங்கள்ல தான் எந்த கன்செப்ட் வருது, இந்த என்ன வருது, மீள் நிதியிடல் என்ற கன்செப்ட் வருது. அப்ப பாருங்க, அரசாங்கத்தின் ஒரு நிறுவனம், ரைட், அது லாபம் உழைச்சா ஓகே, லாபம் உழைக்காத சமயத்துல அது நட்டம் உழைக்கின்ற சமயத்துல அதுல செலவு என்னவா இருக்குது, அதிகமாக இருக்குது. இப்படி செலவு அதிகமா இருக்கிற சமயங்கள்ல அரசாங்கத்துக்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்று தொடர்ச்சியாக நிதியை வழங்கி அந்த செலவை என்ன செய்யலாம், ஈடு செய்து கொண்டிருக்கலாம், அல்லது அதுக்கு தனியார் கொடுக்கலாம். அப்ப தனியார் கொடுக்கறது அது விரும்ப மாட்டோம். அப்ப என்னது கொடுக்கணும், நிதியை ஈடு செய்து கொண்டிருக்கணும், அந்த செலவை ஈடு செஞ்சு கொண்டிருக்கணும். எதனூடாக, தங்கள் அரச வரவு செலவு திட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நிதியை என்னத்தை ஈடு செய்யறதுக்கு ஒதுக்கணும், அந்த செலவை ஈடு செய்யறதுக்காக ஒதுக்கி கொண்டு இருக்கணும். அப்ப இவர் வரவும் செலவும் சமனாகி தொடர்ச்சி என்ன செய்து கொண்டிருப்பார், இயங்கி கொண்டு இருப்பார், லாபம் உழைக்க வாய்ப்பில் தொடர்ச்சி என்ன செய்து கொண்டிருப்பார், இயங்கி கொண்டு இருப்பார். இப்ப ஒரு அரசாங்கம் மாறுது, அது பார்க்குது, ஓகே நாங்க ஒரு குறிப்பிட்ட நிதியை இவருக்கு ஒதுக்கினா, வளமையா நாங்கள் ஒதுக்குறது 200 கோடி தானே, இன்னும் அதுல 10 மடங்கா நாங்கள் ஒதுக்குவோம், இவற்றை கட்டமைப்புல கொஞ்சம் விஷயங்களை மாற்றுவோம். அப்படி மாத்தின விஷயம் என்ன உழைக்கலாம், லாபம் உழைக்கலாம்னு எதிர்பார்க்கணும். இப்படி ஒரு குறிப்பிட்ட நிதியை ஒதுக்குறது தான் என்னது, மீள் நிதியிடல். ஒரே ஏரியா பெரிய அமௌண்ட் ஒதுக்கி விடணும். அப்படி ஒதுக்க சும்மா ஒதுக்குவானோ இல்லை, முதல்ல இருக்கிற மைனஸ் எல்லாம் பார்த்து என்னென்ன பிளேன் எல்லாம் பார்த்து அதை சரி செய்யலாம். ஒருவேளை அவர் என்ன உழைக்க வாய்ப்பு இருக்கு, லாபம் உழைக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப வளமையா அரசு வரவு செலவு திட்டத்துல நிதியை செலவை ஈடு செய்யறதுக்கு நிதியை ஒதுக்குறதுக்கு பதிலா ஒரே ஏரியா நிறைய காசு ஒதுக்குறதான் என்னது, மீள் நிதியிடல். ரைட், இதை வரைவிலக்கண நிதியை நாங்கள் இப்போ எப்படி எழுதிக்கிறோம் வாசிக்கிறோம். ரைட், எப்படி எழுதிக்கிறோம், பொதுத்துறை நிறுவனங்களின், பொதுத்துறை என்ன நிறுவனம், அரசு நிறுவனங்களின் உடைமையாண்மை செயல்முறைகள் மற்றும் கட்டமைப்பு. அப்ப ஏற்கனவே அந்த நிறுவனத்தில் என்ன இருக்குது, ஏற்கனவே உரிமையாளர் தலைவர் உபதலைவர்கள் இருக்கிறாங்க, அந்த கட்டமைப்பு என்னவா இருக்குது, மைனஸா இருக்குது. அந்த மைனஸ் என்ன செய்ய போறோம், இல்லாம செய்ய போறோம். அதான் என்ன சொல்லியிருக்குது, உடைமையாண்மை செயல்முறைகள் மற்றும் கட்டமைப்பு. அப்ப ஏற்கனவே இருக்கிற கட்டமைப்பு இருக்கிற பலவீனங்களை என்ன செய்ய போறோம், இல்லாம செய்ய போறோம். அதற்காக அது எப்படி மாத்த போறோம், இனி வினைத்திறன் மிக்கதா மாத்தின என்ன உழைக்க வாய்ப்பு இருக்கு, லாபம் உழைக்க வாய்ப்பு இருக்கு. ரைட், இப்படி லாபம் உழைக்கின்ற நிறுவனங்களாக என்ன செய்யறது, மாத்துறது தான் என்ன கட்டமைப்பு, மீள் கட்டமைப்பு. ரைட், அப்ப அதுக்காக நாங்க பெரிய அளவு அமௌண்ட் என்ன செய்ய வேண்டி இருக்கும், அந்த வருஷம் மட்டும் ஒதுக்க வேண்டி இருக்கு. சரி, இப்ப கேள்வி என்ன கேட்டு இருக்கு, மீள் நிதிகள் இந்த அனுகூலங்கள் என்ன. அப்ப இப்ப பாருங்க, இவ்வளவு காலம் நாங்கள் அரச வரவு செலவு திட்டத்துல எந்த ஒதுக்கிட்டு இருந்தாங்க, நிதி ஒதுக்கிட்டு இருந்தாங்க. இனி இந்த நிறுவனம் லாபம் உழைக்க வலிக்கிட்டா
அரச இலவச திட்டத்தில் நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை, அதுக்கு அந்த நிதியை ஒதுக்க தேவையில்லை. சொல்ல போனால் இவற்றை லாபத்தை எடுத்து அரசாங்கம் தண்ட தேவைக்கு என்ன செய்யலாம், பாவிக்கலாம். விளங்குதா? அப்ப ஏன்னா கட்டமைப்பு மாறி என்ன விளைக்க வாய்ப்பு இருக்கு, லாபம் விளைக்க வாய்ப்பு இருக்கு. விளங்குதா? இப்ப இது ஒரு அனுகூலம் தான். அப்ப அரச இலவச திட்டத்தில் என்ன அதிகரிக்கும், அரச வருமானங்கள் அதிகரிக்கும். ஏன்னா அரசு நிறுவனம் தான். அப்ப இப்படி அனுகூலங்கள் கொஞ்சம் இருக்கு, ஒன்று ஒன்றா பார்த்தோம்னா சரி. ரைட், முதலாவது வெளியே கொள்ளுங்க. அரச பாதீட்டின் சுமையினை குறைக்கலாம். அரச பாதீட்டின் சுமையினை குறைக்கலாம். அரச பாதீட்டின் சுமையினை குறைக்கலாம். சரியா? அப்ப இப்ப இந்த பாயிண்ட் சொல்லுங்க, ஏன் அரச பாதீட்டின் சுமையை குறைக்கலாம்? ஏற்கனவே ஒரு வருஷம் 200 கோடி வீணா கொடுத்து கொண்டு இருக்கோம். இனி வரை என்ன விளைக்க வாய்ப்பு இருக்கு, லாபம் விளைக்க வாய்ப்பு இருக்கு. இது அரச பாதீட்டின் சுமையை என்ன செய்யும், குறைக்கும். ஏன்னா அரச வருமானம் கிடைக்க போகுது. ரைட், அடுத்தது போட்டித்தன்மை மற்றும் வினைத்திறனை அதிகரிக்கலாம். போட்டித்தன்மை மற்றும் வினைத்திறனை அதிகரிக்கலாம். போட்டித்தன்மை மற்றும் வினைத்திறனை அதிகரிக்கலாம். அப்போ ஒரு அரசாங்க நிறுவனம் இப்ப இருக்கிற விட வினைத்திறனா இயங்க போகுதுண்டா, இனி யாருக்கு போட்டியா இது இருக்கும், தனியார் நிறுவனங்களுக்கு இது போட்டியா இருக்கும். இதுல வினைத்திறன் என்ன செய்யும், அதிகரிக்கும். அடுத்தது நவீன தொழில்நுட்பத்தை உட்புகுத்தல். நவீன தொழில்நுட்பத்தை உட்புகுத்தல். சரியா? பாருங்க, வளமையா 200 கோடி தான் வாங்க வந்துருக்குது. இப்போ ஒட்டியடியா 2000 கோடி வரப்போகுது. அதுக்கு ஈக்குவலா நிறைய மாற்றங்களை நாங்கள் செய்யதான் வேணும். அப்ப அதுல என்ன ஒரு மாற்றம் இருக்கும், நவீன தொழில்நுட்பத்தை உட்புகுத்துறது. ஏனென்றா சில பேர் அந்த நவீன தொழில்நுட்பம் இல்லாததால்தான் அவர் உலக இருந்திருக்கலாம், நட்டம் இருந்திருக்கலாம், இவர் வினைத்திறன் குறைவானதா இருந்திருக்கலாம். அந்த நவீன தொழில்நுட்பத்தை இந்த காசு வாங்கி போட்டு விட்ட வேண்டாம், ஒருவேளை என்ன இயங்க வாய்ப்பு இருக்கு, நவீனமாக இயங்க வாய்ப்பு இருக்கு, வினைத்திறனாக இயங்க வாய்ப்பு இருக்கு. அப்ப பழைய ட்ரெயின் இதுகளுக்கு பதிலாக நாங்கள் புது ட்ரெயின் ஒன்று என்ன செய்யறோம், ரக்கி விடும், நல்ல ஃபுல்லா ஸ்பீடா போகிற ட்ரெயின் ஒன்று, ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு பிரேக் டவுன் இல்லாமல் இயங்கக்கூடியது. அப்ப வினைத்திறன் என்ன செய்யும், அதிகரிக்கும். ரைட், அடுத்தது நிறுவன கலாச்சாரத்தை உருவாக்கல். நிறுவன கலாச்சாரத்தை உருவாக்கல். நிறுவன கலாச்சாரத்தை உருவாக்கல். அப்படின்னா நிறுவன கலாச்சாரம் தான். இந்த நிறுவனத்துக்கு இவ்வளவு காலம் இந்த கலாச்சாரத்துல பலவீனம் இருக்கு. எங்களுக்கு தெரியும் நிறுவன கலாச்சாரம் என்ன, அந்த நிறுவனத்துக்குள்ள இருக்கிற பழக்க வழக்கங்கள், மரபுகள், இந்த மாதிரி விஷயங்கள், பண்பாடுகள், இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதோ என்ன இருக்கு, பிழை இருக்கு. அப்ப அந்த கலாச்சாரத்தை என்ன செய்யணும், மாற்றம் செய்தா ஒருவேளை அந்த மைனஸ் என்ன செய்யலாம், போகலாம், இல்லாம போகலாம். ரைட், அடுத்தது நல் ஆளுகையை உருவாக்கல். நல் ஆளுகையை உருவாக்கல். அப்ப நல்ல ஆளுகையை உருவாக்குதுன்னா இவ்வளவு காலம் அந்த முகாமை செய்த விதம் பிழை, இப்ப அதை மாற்றி நல்லதா மாத்திரம். ரைட், அடுத்தது பொதுமக்களுக்கும் நுகர்வோருக்கும் சிறந்த சேவையை வழங்கல். பொதுமக்களுக்கும் நுகர்வோருக்கும் சிறந்த சேவையை வழங்கல். பொதுமக்களுக்கும் நுகர்வோருக்கும் சிறந்த சேவையை வழங்கல். சரியா? அப்ப வினைத்திறன் அதிகரிச்சிடும். அப்ப பொதுமக்களுக்கு கிடைக்கிற சேவையின் அளவு என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். எல்லாம் நல்ல சேவையா இருக்கும். இவ்வளவு என்னத்துக்கு பார்த்துட்டோம், அனுகூலத்துக்குள்ள பார்த்துட்டோம். சரிதானே? இப்ப பாருங்க, இப்ப ஏன் இது நவீன இதோட தொடர்படுதுன்னு பார்ப்போம். மேல்நிலை பற்றி எந்த வருஷம் கேள்வி வந்திருக்கு, 2022 இந்த கேள்வி எடுத்து பாருங்க. சரிதானே? ரைட், இது இவ்வளவு விஷயம் இதுக்குள்ள விளக்கம் இருக்கு. அந்த வேலைகளுக்கு வந்து இவ்வளவு விஷயம் விளக்கம் இருக்கு. நாங்க சொன்னாங்க அரசாங்கத்துக்கு உண்மையிலே 2 சாய்ஸ் இருக்கு. என்னது, ஒன்று தேவையான நிதியும் கடனையும் நாங்களே கொடுத்து கொண்டு வருவது, இல்லாட்டி யார்கிட்ட கையில கொடுத்து விடுறது, தனியார்ட்ட கையில கொடுத்து விடுறது. இந்த தனியார்ட்ட கையில கொடுக்குற விஷயம் 2026ஆம் ஆண்டு நடந்திருக்கு. என்னது, ஒரு மொத்த அரசு நிறுவனத்தையே யாருக்கு கொடுத்துட்டு அரசாங்கம் தனியாருக்கு கொடுத்துட்டது. எது, மின்சார சபை. ரைட், இலங்கையினுடைய அரச நிறுவனமாக எவ்வளவு காலம் இருந்த CEB, ரைட், சிலோன் எலக்ட்ரிக்கல் போர்ட்,
ரைட், இலங்கை மின்சார சபை. ரைட், இப்போ முழுக்க முழுக்க ஆட்டு கைக்கு போயிட்டுது, தனியாருக்கு போயிட்டுது. ஏன்? இதுவும் ட்ரை பண்ணி பார்த்தாரு அரசாங்கம், இதுவும் ட்ரை பண்ணி பார்த்தாரு, இவங்களை என்ன செய்யல தெரிந்தே இல்லை. ரைட், அதனால ஒட்டுமொத்த அரச மின்சார சபை யாரு கையில் கொடுத்தாச்சு? தனியாற்று கையில் கொடுத்தாச்சு. ரைட், முகாமையை மாற்றி பார்த்தாங்க, மேனேஜர்ஸை மாற்றி பார்த்தாங்க, ஊழியரை மாற்றி பார்த்தாங்க, எதுவுமே சரி வரையில்லை. தொடர்ச்சியாக அது என்ன விளைச்சி கொண்டிருக்கிறோம்? நட்டம் விளைச்சி கொண்டிருக்கிறோம்னு சொல்லி அதை ஆட்டை கொடுத்துட்டு அரசாங்கம் தனியாற்ற கொடுத்துட்டு இலங்கை மின்சார சபை, இலங்கை மின்சார சபையை 6 வேறு வேறு நிறுவனங்களாக பிரிச்சு, 6 வேறு வேறு நிறுவனங்களாக பிரிச்சு ஃபுல்லாக ஆட்டை கொடுத்துட்டு அரசாங்கம் தனியாற்ற கொடுத்துட்டு. ரைட், அப்போ இது எந்த வருஷம் வந்த அப்டேட்? 2026. சரிதானே? அப்போ தனியார் மயப்படுத்தலை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கோம்? படிக்க வேண்டி இருக்கோம். ஏன் இதெல்லாம் என்ன வரப்போகுது? நீ கேள்வி வரப்போகுது. அது நாங்கள் எதுக்குள்ள படிக்க மாட்டோம்? இந்த டியூட்டருக்குள்ள படிக்க மாட்டோம். அது நாங்கள் 2025 அப்டேட் உங்களுக்கு தருவனோ அதுக்குள்ள நாங்கள் அதை பற்றி தனியார் மயப்படுத்தல் என்ன, அதனால என்ன அனுகூலம், என்ன பிரதிகூலம், இதை பற்றிலாம் படிப்போம். சரிதானே? ரைட், அப்போ இதோட இந்த தலைப்பு முடியுது. இது 2022 வருது. இவ்வளவு விஷயம் தான் 4ஆம் பாடத்துல இருக்கிற அப்டேட். அப்போ 4ஆம் பாடத்துல 2023ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டு பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்போ 4ஆம் பாடம் ஒரு சொல்லிட்டான பாடம், நாங்கள் பயப்பட தேவையில்லை. கட்டாயம் படிச்சுட்டு போய் 2வது கேள்விக்கு வெறும் 4ஆம் பாட கேள்விகள் நாங்கள் பயப்படாமல் என்ன செய்யலாம், எடுக்கலாம். சரிதானே? ரைட், மார்க் பண்ணுறதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம்